வணக்கம். நியூஸ் 18 ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் அபிநயா. சிறப்பு தொகுப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக சென்னையில் நடைபெற்று வரும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நீங்க வாக்காளர் பட்டியல் இடம் பெற்றுக்கிறீங்க ஏன் என்று விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதை சரியாக செய்யுங்க. நீங்க நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இப்படிப்பட்ட கடிதம் வந்திருக்குது. சேலத்தில் கூட வந்திருக்குது. ஆக ஒவ்வொரு தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களை குறிவைத்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றாக. இந்த கடிதம் வருகிற 28ஆம் தேதிக்குள் அதற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படாது. அப்படி தகுந்த விளக்கம் கொடுக்காவிட்டால் நீங்கள் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை இன்றைக்கு கையாண்டுகிறாங்க. ஆகவே நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், வருகின்ற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரு செயலாளர், பகுதி செயலாளர்கள் விழிப்போடு இருந்து தங்கள் பகுதியிலே இப்படிப்பட்ட கடிதம் எந்த வாக்காளருக்கு வந்திருந்தால் அதை உரிய முறையிலே உரிய அதிகாரத்திலே அந்த விளக்கத்தை கொடுத்து நாம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தொடர வேண்டும். அதோடு தமிழகத்தில் 68,467 பூத் பாகம் இருக்குது. 68,467 பாகம். இதற்கு புதிதாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே சிறப்பாக தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு பூத்திற்கும் 9 பேர் நியமிக்கப்பட வேண்டும். அதில் ஒரு தலைவர், துணைத் தலைவர் 2, அதில் ஒரு பெண்மணி, செயலாளர் 1, இணை செயலாளர் 2, அதில் ஒருவர் பெண், துணை செயலாளர் 2, அதில் ஒரு பெண், பொருளாளர் 1, மொத்தம் 9 பேர். நீங்கள் அந்த பாகத்திற்கு இந்த ஒரு பாகங்களை அமைக்க வேண்டும். அதற்கு தலைமையில் இருந்து மாவட்ட செயலாளர் மூலமாக அந்த பாகங்களை புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஏதோ தலைமையில் கொடுக்குறாங்க அதை வாங்கி அப்படியே பூர்த்தி செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை, உண்மையாக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்களை, கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்க இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் 100க்கு 100 நாம தான் வெற்றி. அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட ஐடி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே அண்ணன் கேபிஎம் சொன்னாங்க, இன்றைக்கு வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர்கள் 40% பேர் இருக்கிறாங்க. 40% இளைஞர்கள் இந்த வலைதளத்தின் மூலமாக செய்திகளை, கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அதை நாம் முறையாக செயல்படுத்த வேண்டும். சில மாவட்டத்தில் நம்முடைய ஐடி நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக செயல்படல. அதை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தலைமையில் இருக்கின்ற நம்முடைய ஐடி தலைமை நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஜனநாயக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி ஒண்ணுதான். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமைக்கு விசுவாசமாக தங்கள் பகுதியிலே தலைமை கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு பதவி தரக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திமுக ஒண்ணுதான். அதனாலதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய செயலாளர்களுக்கு பல பேருக்கு ஒன்றிய செயலாளருக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்தோம். அதுபோல கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு பல பேருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அண்ணா திமுக தலைமை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுகின்றவர்களுக்கு, தலைமை மீது விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அண்ணா திமுகவில் தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள்.
எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வாக்களித்தாலே வெற்றி பெற்றுள்ளலாம். சுமார் அதிமுக குடும்பம் எடுத்துக்கிட்டா ஒரு 60 லட்சம் குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 60 லட்சம் குடும்பம் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்களித்தாவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம். அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். இன்னும் 14 மாதம் தான் இருக்குது. இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஜனவரியிலிருந்து அடுத்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் தேர்தல் அறிவிச்சுறாங்க. இந்த 14 மாத கால உழைப்பு தான் 2024 வெற்றியை கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ச்சி பணியில் ஈடுபடுறீங்க, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையில் ஈடுபடுறீங்க, அதை பொறுத்து நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட ஆட்சி என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாலே அறிவிச்சர் சி வி சண்முகம் குறிப்பிட்டாரே, இன்றைக்கு மக்களை பார்க்கவே திமுக பொறுப்பாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன் அமைச்சரே பயப்படுறாங்க, உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லா இடத்துக்கும் நிர்வாகிகளும் சட்டமன்ற அமைச்சரும் போனாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்ம கொடுத்தோம், மக்கள் விரும்புகின்ற ஆட்சி கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் வெறுக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. அதனாலதான் விரும்பத்தகாத சம்பவம், அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அமைச்சர் பார்க்கின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களை விடல, பல அமைச்சர்களை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. மிஜாம் புயல் வந்தது. அப்ப சென்னை மாநகரத்தில் பல இடத்துல தண்ணி தேங்கி அப்படியே குட்டை போல் காட்சி இருக்குது. அப்ப ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஸ்டாலின் ஆட்சி, என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு. ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு. ஆனா இப்ப அந்த புயல், பெஞ்சல் புயல், இதுல ஸ்டாலின் பேசுறார், இந்த சென்னை மாநகரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சது, தானா 6-7 மணி நேரத்தில் வடிஞ்சு போயிடும். திரு ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறார், 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வீதியில் இருக்கின்ற நீரெல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம் என்று பேட்டி கொடுக்கிறார். அடுத்த நாளே கனமழை பொழிஞ்சு விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்தது. 24 மணி நேரத்தில் தண்ணி வெடிக்க வேண்டியது தானே, முடியல, இன்னும் தண்ணி வெடியல. இன்னும் விழுப்புரம் நகரத்தில் பல இடத்துல தண்ணி வெடியிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு பழுந்த மழை தூத்துக்குடி, திருநெல்வேலியில எல்லாம் வீட்டில் தண்ணி பூந்து மிதந்துகிட்டு இருக்குது. அங்க போய் இந்த கனிமொழி அம்மா சொல்லணும், நாம் இருமாப்போட பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்ன மக்கள் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அங்க போய் பேச, தூத்துக்குடியில் எனக்கு இடுப்பு தண்ணி நிற்குது வீட்டுக்குள்ள, யாரும் போய் பார்க்க முடியல. அலட்சியம், தூர் வாரன் சொல்லுகின்ற ஒதுக்கீடு செய்கின்ற அந்த நிதியெல்லாம் அள்ளிட்டு போயிடறான், எங்கேயும் தூர் வரல. அதனால நகரத்தில் பெய்கின்ற மழை நீர் வடியில. அதோட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்கிறாங்க 5 மாவட்டத்துக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கிறாங்க. ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு நோக்கம் மாநில அரசு விழிப்போடு இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு தான் ரெட் அலர்ட் கொடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கு அரசாங்கம், திரு ஸ்டாலின் அவர்கள் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்கார். கனமழை கடுமையாக பெய்தது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்காத காரணத்தினாலே தென்பெண்ணை ஆறு அந்த அணை நிரம்பி, சாத்தனூர் அணை நிரம்பி, நள்ளிரவு அதிகாலை
2:45 மணிக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு 3 மணிக்கு திறந்து விட்டான் தண்ணி. ஆனா அறிவிப்பு கொடுத்துன்னு சொல்றாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி, திறந்து விட்டது அதிகாலை 3 மணி. சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 அடி திறந்து விட்டுட்டீங்க. முன்னறிவிப்பு இல்லாத காரணத்தினாலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தென்மனை ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் எல்லாம் அந்த குடியிருப்புக்குள்ள வெள்ளம் புகுந்து மக்கள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. விழுப்புரம் நகரம் தண்ணீர தத்தளிச்சிட்டு இருக்குது, கடலூர் நகரம் தண்ணீர தத்தளிச்சிட்டு இருக்குது. இப்படி திறமையற்ற அரசாங்கம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் கொதித்து போய் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை தொகுதிக்குள் விடவில்லை, அமைச்சரை உள்ளே விட மறுக்கின்றார்கள். முதலமைச்சரே ஏன் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அவல ஆட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். (234) தொகுதியிலையும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற ஒன்றியச்சால், நகரச்சால், பேருச்சால், பகுதிச்சால், மாவட்ட கழகச்சால் மூலமாக 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லுவோம். 234 தொகுதிகளிலும் ஜனவரி மாத இறுதியில் தன்னுடைய தேர்தலுக்கான சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மேலும் திமுக அரசு மீதான பல்வேறு விமர்சனங்களை பொதுக்குழுவில் பேசிய போது அவர் தெரிவித்திருக்கிறார்.